எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, தேடி எடுக்கிறார்களோ, அதே போல் நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். தமிழ்நாடு ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல தலைவர்களை கொண்டு வர வேண்டும். நல்ல தலைவர்கள் யாரு கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னா, இளைய சமுதாயத்தை மாத்திரமே இது சாத்தியமாகும். இப்போ அரசியல எடுத்துக்கிட்டோம்னா, இளைஞர்கள் முன் வரணும். முன் வந்தா மட்டும்தான் நம் நாட்டை நாம் காப்பாற்ற முடியும். இப்போ பல விஷயங்களை நம்ம உங்களுக்கு நான் இளைஞர்களுக்கு நான் சொல்றேன். சரியான வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. படித்தாலும் சரியான வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை. என்ன காரணம்? சரியான அரசியல்வாதிகள் இல்லை. அந்த சரியான அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்க நம்முடைய ஒரு வாக்கு போதும். அனைத்து இளைஞர்களும் ஒன்றாக சேர்ந்து நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டால் தமிழகத்தை மது போதையிலிருந்து அகற்றிவிடலாம். நல்ல திறமை உள்ளவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். இப்போது சூழ்நிலை என்ன அப்படின்னா, இளைஞர் சமுதாயம் மிக போதையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கு. தமிழ்நாடு பூரா 24 மணி நேரமும் மது விற்று கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இளைஞர் சமுதாயம், இளைஞர்கள், பெண்மணிகள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆனாலும் இல்லை என்று மாற்று கருத்து கூறவே முடியாது. அதே சமயம் கஞ்சா மற்றும் இதரை போதைப் பொருட்கள் அதிக அளவில் தமிழ்நாட்டில் ஊடுருவிடுச்சு. இதை யாராலே மறுக்க முடியாது. அதே மாதிரிக்குள்ள இந்தியாவிலேயே அதிக விபத்து ஏற்படுற மாநிலம் எதுனா அதுவும் தமிழ்நாடுன்னு தான் நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. இது மாதிரிக்கு தமிழ்நாடு ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல தலைவர்களை கொண்டு வர வேண்டும். நல்ல தலைவர்கள் யாரு கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னா, இளைய சமுதாயத்தை மாத்திரமே இது சாத்தியமாகும். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி என்ன அப்படின்னா, எலெக்ஷன்ல பணம் இருந்தால்தான் எலெக்ஷன்லேயே நிற்க முடியும், பணம் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாயத்தை கொண்டு வந்து விட்டார்கள். முன்பிருந்து எந்த மாநிலத்திலும் இப்படி கிடையாது. 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு ஓட்டை விற்கக்கூடிய எந்த அவலமும் எந்த மாநிலத்திலும் கிடையாது. எந்த மாநிலத்திலும் இதற்கு பணம் கொடுக்குற அளவுக்கு யார் எம்எல்ஏ எம்பி வசதி கிடையாது. அது எங்கே அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. எந்த பொதுமக்களாலும், எந்த ஜனநாயக அடிப்படையில் யாராலும் இதை மறுக்க முடியாது. அது 10 வயசு குழந்தை மட்டும் 80 வயசு முதியர் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். பணம் மாத்திரம்தான் இந்த அரசியல வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். இதை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு இளைஞர்களுக்கு, இளைய சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கல்வி வேணும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேணும், மது போதை இல்லாத ஒரு நாடு வேணும். நம்ம சங்கதிகள் அனைத்துவரும் நல்லா வாழ்றதுக்கான ஒரு சொர்க்க பூமி வேணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்ம நல்ல தலைவர்கள் வேண்டும். நமக்கு எப்படி ஒரு குடும்பத்தில் நல்ல தலைவர் இருந்தால் அந்த குடும்பம் மென்மேலும் வளருதோ, அதே மாதிரிக்கு ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவர் இருந்தால் அது மென்மேலும் வளரும். அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொரு கட்டாயமும், ஒவ்வொரு அத்தியாவசியமும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கிறது. அதை நம்ம இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதை யார் ஏற்படுத்தணும் அப்படின்னா, தேர்தல் கமிஷன் இதை உறுதியாக ஒரு நோட்டீஸ் மூலியமோ, ஒரு தெருமுனை பிரச்சாரம் மூலியமோ, இல்லை ஒரு பள்ளி கல்லூரி வாயிலாவோ, ஒரு பொதுக்கூட்டம் வாயிலோ இதை நம்ம எலெக்ஷன் கமிஷன் உறுதியாக முன்னெடுக்கணும். இளைஞருக்கான முன்னிறுத்த வேண்டும். அதே மாதிரிக்கு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் எப்படின்னு சொன்னால், ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக முறையிலேயே ஒரு அரசியல் நடக்கிறது இல்லை. உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். தேர்தல் கமிஷனுக்கும் இது தெரியாமையெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக தெரியும். அங்கங்கே பணப்பட்டுவாடை நடக்கு, பண வசதி இருக்கிற ஓட்டை வாங்குவான், எத்தனையோ விஷயங்களை செஞ்சு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுத்து வாங்குறாங்கன்னா, நமக்கு ஒரு மாதத்துக்கு 1 ரூபா கணக்கு தான் வரும்.
5 வருஷத்துக்கு நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ₹1 அந்த ஒரு ஓட்டுக்கான லஞ்சத்தை தான் அவைய கொடுத்து வாங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் சம்பாதிச்சு நிறைய அரசியல்வாதிகள் நிறைய சொத்து குவிச்சு எண்ணற்ற சொத்துக்கள் நிறைய சொத்து மோசடி, இது சொத்து குவிப்பு வழக்கு, இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் வருது. இதையெல்லாம் மாற்றி நமக்கு பழைய காலத்தில் இருக்கிற தலைவர் போல நல்ல காமராஜ் மாதிரி நல்ல தலைவர்கள் நமக்கு வேணும். மிகப்பெரிய நம்ம தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய இந்திய அளவில் ஒரு மிக சிறந்த மாநிலமாக ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். இளைஞர்கள் முன் உறுதியாக வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, பணமில்லா ஒரு அரசியலை, காசில்லா ஒரு அரசியலை, போதையில்லா ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கொங்கு ரமேஷ், தாராபுரம்.